ஹல்லேலூயா. அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆமேன். அவர் கூட இருந்து உடனிருந்து நடத்துகிறவர். ஆமேன். உடன் இருக்கிறதே இதுக்கு தான், நம்மளை வழி நடத்துறதுக்கு தான். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறேன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நான் நடத்துவேன் பயப்படாதேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அவர் கூட இருக்கிறதே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஆமேன். அவர் இல்லைன்னா தான் பிரச்சனை, அவர் இருந்துட்டாருன்னா போதும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சத்துரு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றும் வாய்க்காதே போகும். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் சுத்தி சொல்லுங்க, எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போம். ஆமேன். ஒன்று வாய்க்காது. ஆமேன். விரோதமாய் பயங்கரமா பிசாசு கர்ஜிச்சு வருவான், ஒண்ணுமே வாய்க்காது. ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன காரியம் செய்திருக்கிறார்னா, இந்த ட்ரைனிங், அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங், நாங்களாம் உங்களை மாதிரி விசுவாசியாக இருக்கும்போது எனக்கெலாம் லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது லீடர் தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மாதம் ஒரு நாள் வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் நடக்கும் எங்கள் சபையில். அப்போது அப்படி லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் கலந்து கொள்கிறவங்க தான் பிற்காலத்தில் ஏரியா பாஸ்டர் ஆவாங்க, எஸ்எல் ஆவாங்க, ஏரியா பாஸ்டர் ஆவாங்க, அப்புறம் கிளை சபைக்கு போவாங்க. இப்படி தான் ஊழியங்கள் வளர்ந்தன, பெருகின. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் லீடர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், பெயர் வச்சோம். அப்புறம் லீடர்ஸ் மீட்டு அப்படின்னோடனே சில காரியங்கள், சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிற போது, என்ன ஆண்டவரே இப்படி வருது என்ன? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி லீடர்ஸ் மீட்டுன்னு பேர் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சீஷத்துவ பயிற்சி. ஆமேன்னு சொல்லலாமா? பயிற்சின்னு ஆண்டவர் கரெக்டாக சொல்லலை, ஆனால் ஒரு சீஷனை உருவாக்கணும். எல்லாரும் தலைவர்கள் அப்படின்னா தலைவர்கள் தான், ஆனால் அந்த ஒரு மென்டாலிட்டியில் போயிடுறாங்க. ஆனால் தலைவர்கள் எப்போவுமே தொண்டர்களாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து முதல்ல அந்த மனப்பான்மை வேணும், ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை வேணும். அதனால் தலைவர்ன்றது வேணாம், சீஷத்துவமாக இருக்கட்டும். சரி, சீஷத்துவம். அப்போ ஆண்டவர் சொன்னால் சீஷத்துவம்ன்றது ஒரு ட்ரைனிங். ஆமேன்னு சொல்லலாமா? அது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் இந்த சீஷத்துவ ட்ரைனிங் மாதம் ஒரு நாள் இப்படி படிச்சுட்டு போனால் அது அதுக்கான எஃபெக்ட் அவ்வளோ இருக்காது. ஆமேன். அப்போ அதுக்குன்னு ஒரு இருக்குது கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ அது எப்படி ஜனங்களுக்கு ஆண்டவர் குறித்து சொல்கிறது, ஊழியர் உருவாக்குறது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொல்கிறது, ஒப்பு கொடுத்துட்டு சில பேருக்கு என்ன சொல்லக்கூடாது, சீஷத்துவ பயிற்சின்னு சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு வரலை, வார்த்தை கூட என்ன செய்யலை, டிசைபிள்ஷிப் ட்ரைனிங்கில் வாயிலே என்ன செய்யலை, நிறைய பேருக்கு வரவே இல்லை. நான் ஆண்டவரே வாயிலே அவங்களுக்குலாம் வரலையே, எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ நான் அதை பற்றி யோசிக்கலை. அப்போது நார்மலாக எப்பவும் போல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உடன் ஊழியர் கூடுகைன்னு சொல்லு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை பற்றி நான் ஜெபிக்கலை, ஆனால் எப்பவும் போல் சபைக்காக மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உடன் ஊழியர்களை எழுப்பு. ஹல்லேலூயா. அப்போ உடனிருந்து ஊழியம் செய்கிறவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. இந்த காலத்தில் இதுவரையும் பிரகாசிக்கப்பட்ட எல்லா ஊழியர்களும் ஒரு காலத்தில் எப்படி தான் இருந்தாங்க? சத்தமாக சொல்லுங்களேன். உடன் ஊழியராக தான் இருந்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது ஆவியானவர் தான் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த காலத்தில் பிரகாசிக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் எப்படி தான் இருந்தாங்க? உடன் ஊழியராக தான் இருந்தாங்க. ஆமேன். உடன் ஊழியராக இருக்கிறவங்க மட்டும்தான் பிற்காலத்தில் என்னவா மாற முடியும்? ஊழியக்காரர்களாய் மாற முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கே போகாமல் எனக்கு அந்த பொசிஷன் வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறது நல்லதா தவறா? நிச்சயமாக தவறு. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக படியாக தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார், கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உடன் ஊழியர்கள் தேவை.
ஹல்லேலூயா. அப்ப சபை பெருகணும், சபைக்கு தரிசனம் உண்டு, அந்த சபையின் தரிசனங்கள் நிறைவேறணும், வருஷம் 100 ஆத்துமாக்கள் வேணும். நம்ம ஜெபிக்க போறோம். ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ இது நம்ம இலக்கா வச்சு வருஷம் 100 ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரேன். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? தருவாரா மாட்டாரா? நிச்சயம் தருவார். ஆமேன். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அதுக்கு வேண்டிய காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். ஸோ 2 சர்வீஸ் வச்சுக்கலாம். ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவார் காரியங்களை. அதனால் நம்ம இது ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. இதுதான் தரிசனம். ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுறது, நம்மோடு கூட இடைப்படுகிறது, நம்மோடு கூட தரிசனங்களை விஷன் அவருடைய திட்டத்தை நம்ம மேலே ஆண்டவர் கொடுக்கறது. இதெல்லாம் பெரிய கிருபை. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ உடன் ஊழியராக இல்லாமல் ஊழியக்காரனாக ஆகிறது கூடாத காரியம். ஆமேன். அதனால் உடன் ஊழியர் என்னன்னா என்ன, உடன் ஊழியங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது, உடன் ஊழியமா நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது, இதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சமான காரியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆவியானவர் நம்ம டீப்பாக நடத்துவார் சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த பூமியில் நிறைவேற்றுனா இட் cannot be a one man army. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு தனிநபராக நின்று என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செய்யவே முடியாது. ஆமேன். அப்போது ஒரு முயற்சியா இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு காரியத்தை செய்யும் போது நிச்சயம் அதை என்ன செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போது இந்த புல்பிட்டை தள்ளணும்னா நான் மட்டும் தள்ளினேன்னா அது சாத்தியமே இல்லை. ஆனால் இப்போ 2-3 பேர் சேர்ந்து தள்ளினா அதை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக தள்ளிடலாம். இன்னும் பலசாலிகள் நிறைய பேர் தள்ளினா இன்னுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தள்ளிடலாம். அப்போ எந்த ஒரு விஷயமும் ஆண்டவர் திட்டத்தின்படி உடன் உழைக்கிறவர்கள் தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேக்கு 2 பேர் இருந்தாங்க. யார்? ஆரோனும் ஊரும். யோசுவா ஒரு பக்கம் இருந்தார், காலேப் எழும்பினார். இப்படி ஆட்கள் கர்த்தர் கிருபையில் எழும்பினாங்க. அதே மாதிரி தாவீதுக்கு அநேகரை கர்த்தர் என்ன செய்தார், நாளுக்கு நாள் எழுப்பி கொடுத்தார். ஆமேன். அப்போ அப்படி காரியங்களை பார்க்கும்போது வேதத்தின் அடிப்படையில் உடன் ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏசு கிறிஸ்துமே தனியாக எல்லாத்துக்கும் போனார்னு எங்கேயாவது போட்டிருக்கா? ஜெபிக்க மட்டும்தான் என்ன செய்தார், தனியாக போனார். ஊழியம் செய்ய என்ன பண்ணார், சேர்ந்து தான் போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 12 பேரோட போவார், பின்னாடி அப்படி 12 பேர் அப்படி வருவாங்க. ஹல்லேலூயா. ஜோசனில் வர மாதிரி ட்ரபிள் அப்படின்னு வர மாதிரி பின்னாடி 12 பேர் அப்படி வருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க 2 பேர் 3 பேர் கூப்பிட்டு போவார். 3 பேர். யார் 3 பேர்? அந்த 3 பேர் பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேரையும் கூப்பிட்டு போவார். அப்போ ஆண்டவர் தனியாகவே போகலை. ஆண்டவர் அப்பவே இன்சிஸ்ட் பண்ண ஒரு விஷயம், உடன் ஊழியர்கள் அவசியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொசிஷனை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு தான் நான் சொல்ல முடியும். உடன் ஊழியக்காரன், உடன் ஊழியக்காரி அப்படின்ற ஒரு பொசிஷனை இந்த நாளில் ஆண்டவர் நம்ம நம்பி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உடனே உங்களுக்கு ஒன்று தோணும், எனக்கு தகுதியே இல்லையேப்பா, என்னையே ஆண்டவரை அழைக்கிறீங்கன்றதான் முதல் விஷயம் உங்களுக்கு தோணும். ஆமேன். இட்ஸ் ஓகே. அப்படி தோணலைன்னா தான் தப்பு, தோணுச்சுன்னா நல்லது தான். ஆமேன். பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒன்று சொன்னாருன்னா அது அவரே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்போ கூட இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதற்கு உடன் வேலை ஆட்கள் தேவை. நெகேமியா வந்தார். நெகேமியா சபையை கட்டணும்னு சொல்லி பார்த்தாரு. சபையை கட்டணும்னு பார்க்கும்போது அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா உடன் ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? அலங்கத்தை கட்டுறதுக்கு 52 நாளில் எவ்வளோ மகிமையாக அதை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் உடன் ஊழியன் அப்படின்ற தலைப்பில் நம்ம கொஞ்சம் காரியங்களை பார்க்க போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல்ல வாசிப்போம். கொலோசியர் 1:7. தேங்க்யூ அப்பா.
1:7. எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்கான உண்மையான ஊழியக்காரனாய் இருக்கிற எப்பாப்பிராவின் இடத்தில் கற்று அறிந்திருக்கிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அவர் பேர் என்னது? எப்பாப்பிராத். ஆமேன் சொல்லலாமா? எப்பாப்பிரா. ஆமேன் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எப்பாப்பிரா. கொஞ்சம் பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, யூதர்களுடைய பேர். அப்போ எப்பாப்பிராவின் அவனிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். ஆமேன் சொல்லலாமா? அப்படி என்ன கற்றுக்கிட்டாங்க? 5ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். இப்போ பவுல் ஒரு சீஃப் பாஸ்டர், அவர் கீழே இருக்கிற ஊழியர்களை அங்கங்க இடத்துல வச்சிட்டார். ஆமென் சொல்லலாமா? பவுல் தன்னோடு கூட இருந்து ஊழியர்களை உருவாக்கி அங்கங்கே எங்கெல்லாம் போறாரோ, எந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்த ஊர் பேர் தான் சபை பேர். ஆமென் சொல்லலாமா? இப்போ நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம ஊர் பேர் சபை பேராக வச்சுருவாங்க. சென்னை சபை, இல்லைன்னா இப்படி வேளச்சேரி சபை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பேர் சபை பேர். அப்போது அந்த இடத்துல ஊழியனை பவுல் வந்து நிர்ணயம் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார் பாருங்க, உங்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறோம். இது ஊழியக்காரனுடைய கடமை. ஆமென் சொல்லலாமா? அப்போ உடன் ஊழியக்காரனும் செய்ய வேண்டியது முதல்ல நமக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தரணும்னு முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லலாமா? அப்போ நான் உடன் ஊழியக்காரனா என்னை நீங்கள் அழைத்த உங்கள் நோக்கம் திட்டம் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென். ஜெபம் இல்லாமல் ஜெயமே ஜீவனே இல்லை. எல்லா விஷயத்துலையும் ப்ரேயர் தான். ப்ரேயர் பண்ணலைன்னா பிசாசுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஈஸியாக பிசாசு துரத்திடலாம், ஈஸியாக பிசாசு ஜெயிச்சிடலாம்லாம் நிற்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பலத்தினால பிசாசை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அப்போ எப்படிங்க மேற்கொள்ள முடியும்? நம்ம செய்கிற ஜெபம் தான் பிசாசுக்கு பயத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. உங்கள் முழங்காலில் மடக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஆமென். ஸோ அதிகமாக தேவ சமூகத்தில் இங்கே தான் வந்து ஜெபிக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. வீட்லேயும் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க, இல்லை வீட்டில் ஜெபிக்க எனக்கு சூழ்நிலை இல்லைன்னா சபைக்கு வந்து ஜெபிங்க. எப்படி ஆகிலும் ஜெபிக்கிறதுல எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நேரத்தை. ஆமென் சொல்லலாமா? ஒரு உடன் ஊழியனோட முதல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஜெபம், ஜெபம், ஜெபம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக ஜெபிக்கிறீங்களா? என் ஜெப வாழ்க்கை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இல்லை, எனக்கு இன்னும் ஜெப வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்குது, நான் இன்னும் முன்னேறி செல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெப வாழ்க்கை திருப்தியாக இருக்குது அப்படின்னு என்றைக்குமே நினச்சிடக்கூடாது. அது ஒரு பக்கம். ஆனால் ஜெப வாழ்க்கையில் பெருக பெருக தான் ஊழியங்களும் நம்ம வாழ்க்கையில் பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு தனி மனிதனுக்கு தேவனுடைய அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைக்கு எப்போ ஊழியம் பெருகுனா உன் ஜெப வாழ்க்கை பெருகும்போது. தட் இஸ் அ சீக்ரெட். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னு ஆசை. அநேகருக்கு என்ன சொல்கிறது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அநேகர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னை ஆண்டவர் எப்படியாவது பயன்படுத்தணுமே, என்னை பயன்படுத்தணுமே அப்படின்னு வாஞ்சே இருக்கும். அவங்களா பயன்படுத்துகிற ஆண்டவர் என்ன பயன்படுத்த மாட்டுறாரே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். உங்களை பயன்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வேண்டிய குவாலிட்டி ஜெபம், ப்ரேயர் லைஃப். ஹல்லேலூயா. ஜெபிக்காத ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தவே ஆமென் சொல்லலாமா? அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், சோம்பேறிய ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. உங்கள் மேலே அழைப்பு வச்சுருவார் ஆண்டவர், உங்கள் மேலே திட்டம் வச்சுருவார், உங்கள் மேலே தரிசனம் வந்துடும், உங்கள் மேலே எல்லாருமே இப்போ வரவங்க போகிறவங்கெல்லாம் உங்கள் தலையில் கை வச்சு தீர்க்கதரிசனம் சொல்லிடுவாங்க. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கார், தாயின் கருவில் உன்னை பிரித்து எடுத்திருக்கார், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கூடவே பிசாசு ஒன்று கொடுத்துரும், அதுதான் சோம்பல். ஹல்லேலூயா. ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இப்படி கேட்டாங்களாம் பிள்ளைங்க கிட்ட,
இந்த ஜென்ரேஷன் ரொம்ப சோம்பேறிகளாக இருக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனில் ஒரு சுறுசுறுப்பே பார்க்க முடியல. இப்போ யாரெல்லாம் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க அப்படின்னா அவ்வளோ பிள்ளைங்கள கை தூக்கிடுச்சான். நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு நீ நினைக்கிறீன்னா கை தூக்கு. இப்போ நான் கேட்டேன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. எல்லோரும் கை தூக்கிட்டாங்களாம். எல்லோரும் கை தூக்கி ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கை தூக்கலையாம். கை தூக்கலைன்னொன்னே அவங்க டீச்சருக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா, அட்லீஸ்ட் ஒருத்தனாவது இருக்கியேடா. எல்லாம் கை தூக்கிட்டா ஒருத்தனாவது நீ கை தூக்காமல் இருக்கியே, நீ தான்டா நல்லவன். நீ பார்த்து கற்றுக்குங்கடா. இவ்வளோ பேர் சோம்பேறியாக இருக்கீங்க, இந்த ஒருத்தன் மட்டும் கை தூக்காமல் அவன் சோம்பேறித்தனமே இல்லாமல் இருக்கான் பார் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொன்னானா, இல்லை மேம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன்கிட்ட கேட்டாங்களாம், எப்படிடா நீ சோம்பேறித்தனமே இல்லைண்ணா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம், கை தூக்க சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக தூக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டீங்க, அவசரப்பட்டு இவ்வளோ பேச்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னானா. அப்போ அவன் தான் சோம்பேறிகள்லே சாம்பியனாக இருப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஜெபிக்காதவர்களே, சோம்பேறித்தனம் அநேகருக்கு ஜெபிக்கலை. காரணம் என்னென்னா சோம்பேறித்தனம். காலையில் எழும்ப சோம்பேறித்தனம், நைட்டு கண் விழிக்க சோம்பேறித்தனம். அப்போ உடன் வேலையால் நம்ம இருக்க வேண்டியவங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஜெபத்தில் விழித்திருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வெறும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சீஷர்கள்ட்ட சொல்லலை. என்ன சொல்கிறாரு? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்? சோதனைக்காரன் அப்போ தான் வருவான். நைட்டு தான் அவனுடைய கிரியை நடக்கும். ராக்காலத்தில் அவனுடைய கிரியை பயங்கரமாக வெளிப்படும். அப்போ நைட்டில் ஜெபம் பண்ணுங்க, காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. நடுவில் ஆண்டவர் எழுப்பி விட்டாருன்னா எந்திரிச்சு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துறாதீங்க. இப்போ எழுப்புறாருன்னா ஒரு ரீசன் இருக்கும், ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? மற்றவெல்லாம் தூங்குவான், குடும்பத்தில் எல்லாரும் தூங்குவான், நம்ம தூங்க முடியாது, ஏன்னா அழைப்பு இருக்கு. கரங்களை வேத்து ஒரு அலையிலேயே சொல்லலாம். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க ஆண்டவரே, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். நம்ம மேலே ஒரு அழைப்பு இருக்கு. இங்கே தூங்குறது வேணாம், நம்ம அப்புறம் அங்கே போய் தூங்கிக்கலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்புறமா தூங்கிக்கலாம். மறிச்ச பிறகு தூங்கிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு எழுப்ப முடியாது யாருமே. ஆனால் உயிரோடு இருக்கும் போது எவ்வளோ ஓட முடியுமோ ஆண்டவருக்காக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக. ஆமேன். அப்போ நமக்கு கால்களை கொடுத்துருக்கார், கைகளை கொடுத்துருக்கிறார், எல்லா புத்தியும் கொடுத்துருக்கிறார், எல்லாமே கொடுத்துருக்கார், கண்களை கொடுத்துருக்கார், எல்லாமே ஆண்டவருக்காக இயேசுவுக்காகன்னு சொல்லி நம்ம ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆமேன் சொல்லலாமா? அடுத்து 6வது வசனம் வாசிங்க. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷத்தை பவுல் தான் சொல்லியிருக்காரு, கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலம் தருகிறது போல. அந்த சுவிசேஷம் பவுல் சொல்றாரு, இப்ப எப்படி ஆயிருச்சு? உலகமெங்கும் பரவி பலம் தருகிறது போல. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ், ஒலிம்பிக்ல அந்த ஆண்டவருடைய அந்த லாஸ்ட் சப்பர், தமிழ் என்ன சொல்லுவாங்க, அந்த கடைசி அந்த லாஸ்ட் இரவுல ஆண்டவர் அப்பம் பிடுற அந்த காட்சியை தான் ஒரு படமாக ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த சிஎஸ்ஐ வீடுகள்லாம் அந்த ஃபோட்டோ எப்போவுமே இருக்கும். டைனிங் டேபிள் மேலே வச்சுருப்பாங்க. அது ஏன் ராபோஜனம் அது வச்சுருப்பாங்க. அது ஏன் வைக்கிறாங்கன்னு தெரில, ஆனால் வைப்பாங்க. சரி, அதை வச்சு தான் ஆகணும்லாம் கண்டிஷன்லாம் கிடையாது. ஆனால் அதை மார்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி மோசமாக ஒரு காரியம் போட்டிருக்காங்க. ஸோ உலகமே கொந்தளிச்சு இருக்குது. ஒரு பக்கம் அப்படி இருக்கும் போது சுவிசேஷமும் அதிகமாக பரம்புது. இதை வச்சே அவங்களே சும்மா கிளப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உலகமே பேசுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றிட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அவனுங்க என்னவோ தீமைக்காக செஞ்சானுங்க, ஆனால் அது இப்போ என்னவா போச்சு? சுவிசேஷம் பரவுறதற்கு அது ஏதுவாக மாறி போனது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவுகிறது போல இப்போவும் உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆமேன். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் முன்குறிச்சு பிரித்தெடுத்திருக்கார், அழைத்திருக்கிறார். மறக்காதீங்க. தொடர்ந்து வாசிக்கலாம்.
உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. சுவிசேஷம் வீணாய் போகாது. இயேசுவை குறித்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள ஒரு பலன் தருகிறது. ஆமென். இப்படி பவுல் வந்து ஜனங்களுக்கு சொல்றார். அடுத்த வசனம், அது எங்களுக்கு பிரியமான உடன்வேலையாலும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த சுவிசேஷத்தை நாங்க விதைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு மேலும் அந்த சுவிசேஷத்தை உங்களுக்குள்ள நிலைக்க பண்றதுக்கு ஒரு வேலைக்காரன் அனுப்பியிருக்கோம். அவன் உடன் வேலைக்காரன். எப்படிப்பட்ட வேலைக்காரனா? பிரியமான வேலைக்காரன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. குட் சர்வெண்ட். ஆமென் சொல்லலாமா? இப்ப யாருக்கு பிரியமான வேலைக்காரனா இருந்தாரு எப்பாப்பிரா? சொல்லுங்களேன். பவுலுக்கு. பவுலுக்கு பிரியமா இருந்தா கண்டிப்பா யாருக்கு பிரியமா இருந்திருக்கணும்? ஆமென் சொல்லலாமா? ஊழியக்காரனுக்கு பிரியமா இருக்கிறவன் தான் நல்ல உடன் வேலைக்காரன். ஆமென் சொல்லலாமா? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? மோசேக்கு அப்புறம் எப்படி யோசுவா வந்தாரு? யோசுவா பிரியமான வேலைக்காரனா இருந்தான். எலியாக்கு அப்புறம் எப்படி எலிசா வந்தாரு? பிரியமான வேலைக்காரன், பிரியாத வேலைக்காரன். ஆமென் சொல்லலாமா? நீ பிரியமான வேலைக்காரனா இருந்தனா பிரியாத வேலைக்காரனாவும் இருப்ப. கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஊழியக்காரங்கன்றதோட வேலைக்காரன்றதுல பெருமிதம். வேலைக்காரன் தான் ஊழியக்காரன் அர்த்தம். ஊழியக்காரனா பெரிய ஆள் நினைச்சிடறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊழியக்காரனா வேலைக்காரன் அர்த்தம். ஆமென். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம்னா எங்கள் அப்பா அந்த காலத்தில் அடிக்கடி சொன்னாங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு வரும். எப்பவுமே அது சொல்லுவாள், கவர்மெண்ட் சர்வெண்ட் நம்ம ஜனங்களுக்கு தான் நம்ம சேவை செய்யணும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் அதை நினைக்கிறா? கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிட்டாங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரி ஆயிடுறாங்க. இப்போல்லாம் சர்வெண்ட் ஆகல, எப்படி ஆயிடுறாங்க? அதிகாரி. சம்பளத்தை விட அதிகமாக என்ன வாங்குறாங்க? கிம்பளம் தான் வாங்குறான். கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கறது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு வாட்டர் கனெக்ஷன் வாங்குறதுக்கு பைசா, எலக்ட்ரிக்கல் வாங்குறதுக்கு பைசா, என்ன ஒரு ஃபுட் லைசன்ஸ் வாங்க பைசா, இப்படி எப்படி பைசா அடிக்கணுமோ அப்படி பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் நல்ல வேலைக்காரனா, ஆமேன்னு சொல்லலாமா? குட் சர்வெண்ட். கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? என் லைஃப்பில் நடந்தது. எங்கள் அப்பா ஒரு நாள், நான் ஒரு என்ன படிச்சுட்ருப்பேன் தெரியல, 12th அந்த டைம். எங்கள் அப்பா எப்போவுமே வெளியூருக்கு போவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆஃபீஸர், கெசட்டட் ரேங்கில் இருந்தாங்க. கவர்மெண்ட்டில் டால்கோ லெதர், அதாவது லெதர் டிபார்ட்மெண்ட், அதில் அப்பா ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணாங்க. அப்பப்போ ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு அப்புறம் வருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். எப்போயா போயிட்டு 2 நாள் வந்துடுவாங்க, 3 நாள் வந்துடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு நாள் சொன்னாங்க, நான் அந்த மாதிரி இந்த ஊருக்கு போகிறேன், பக்கத்தில் எங்கள் அத்தை வீடு இருந்தது. அப்போது தஞ்சாவூர் போகிறேன்னாங்க. சரி, அப்போது நான் சும்மா வீட்டில் இருந்தேன். அப்போ லீவு, 12th முடிச்சு லீவில் போர் அடிச்சு போயிருந்தேன். இப்போ நீ வரியான்னு கேட்டாங்க. நானும் வரேன்ப்பான்னு சொல்லிட்டு, நீ சும்மா தானே இருக்கவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனால் அங்கே எப்படியும் ஒரு வாரம், சும்மா ஒரு 4 நாள் போகலான்னு போனால் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிடுச்சு. அப்போது வீட்லேயும் எங்கள் அத்தை வீட்லேயும் யாருமே இல்லை, நான் உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு இங்கேயும் போர் அடிக்குதுப்பா, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, நான் நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பாவை. அப்போது சரின்ட்டு வா, வேலைக்கு கூப்பிட்டு போகிறேன், வேலை செய்கிற இடத்துல வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே பக்கத்தில் கடை மாதிரி, ஒரு ஷாப் மாதிரி, அங்கே லெதர் இதெல்லாம் குட்ஸ் எல்லாம், கவர்மெண்ட்டோட லெதர் இதெல்லாம், அந்த பேகு, பெல்ட்டு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி ஷாப் மாதிரி அங்கே இருந்தது. பக்கத்தில் குட்டி குழந்தைங்கள்லாம் இருந்தது, வீடு இருந்தது, அங்கே வச்சு விளாண்டுட்டு இருப்பேன் நான். திடீர்னு சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும், நல்ல வாட்ட சட்டமாக ஒரு 4-5 பேர், நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக, மீசெல்லாம் அப்படி வச்சுட்டு, நான் தான் சின்ன பொண்ணாக 12th, பார்க்க ரொம்ப குட்டியுண்டாக இருப்பேன். வராங்க, வந்து கடையில் வந்துட்டு ரிச்சர்டுங்கன்னு வந்தாங்க. நான் பயந்து இப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே வெளியில் போயிட்டேன். சரி, யாரோ 4-5 பேர் வரவும், சின்ன கடை தான், அப்பா தான் இருக்காங்க, ஏன் யார், நான் தான் என்னன்னு சொல்லி, கூட ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். உட்காந்தா என்ன பேசுனாங்கன்னு தெரில. கொஞ்ச நேரம் கழித்து கத்துறான் அவன். அதனால பயங்கர மோசமாக பேசுகிறான். பயங்கரமாக பேசிட்டு, நீ என்ன ஊர் விட்டு ஊர் வந்திருக்க, நீ எப்படி ஊருக்கு போயிடுவேன்னு பார்த்துருவோம் அப்படின்றான், சவால் விடுறான். நீ அவ்வளோதான், நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு இந்த ஃபிலிமில் டைலாக்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி நேராக நான் பார்க்குறேன். நேராக சினிமாவுக்கு தோத்துது அந்த மாதிரி. என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இல்லை,
மற்றபடி அப்படியே வில்லன் கெட்டப்பில் எல்லாம் சொல்லிட்டு போகிறானுங்க. எனக்கா பயம். எங்கள் அப்பா தைரியமாக, எங்கள் அப்பா ரொம்ப குள்ளம், அவர் காணுங்க எவ்வளோ பெருசு, ஒரு நாள் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கூலாக சொல்கிறாரு அப்பா. என்ன பண்ண முடியும் பார்த்துக்கோ, நீ பண்ணு. அவன் என்ன பேசுகிறானோ எதிர்த்து இவரும் சொல்கிறாரு. எனக்கா ரொம்ப பயம். இவர் பார்க்கறதுக்கு ஒரு அடி விட்டானா அவர் அவ்வளோதான். இவர் இப்படி சொல்கிறாரே, நம்ம ஊருக்கு வேற போய் சேரணுமே, உயிரோட ஊருக்கு போய் சேருவோமா தெரியலையே, வெளியிலேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டு இவர் தேர்வெல்லாம் மம்பிழுக்கிறாரே அப்படி எனக்கு தோணுச்சு. அவனுங்க போன பிறகு என்னப்பா அப்படின்னு போய் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடுமான்னு. என்னப்பா இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சுக்கோ, குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னாரு. அப்படின்ட்டு அவர் கூலாக விட்டார். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. அடுத்த நாள் வரேன்னு சொன்னான், அதனால எனக்கு தூக்கம் இல்லை. ஆனால் ஒருத்தரும் வரல. 4 நாள் அங்கே தான் இருந்தோம். திருப்பி நாங்கள் வீட்டை வந்து சேர கர்த்தர் கிருபை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? இப்போ கேட்டேன், ஏன்ப்பா அந்த சம்பவம்னா, அப்பா அவன் சொன்னார், இல்லை அவன் கையெழுத்து போடணும், இல்லீகலாக கையெழுத்து போடணும்னு என்னை மிரட்டுறான். காசு கொடுக்குறேன்னா நான் வாங்க முடியாதுன்னு சொன்னேன், அதனால என்னை மிரட்டுறான். நான் ஒரு கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு, நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பாக கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் இந்த மாதிரி ஆட்கள் இனி இருப்பாங்களான்னு தெரியல. அந்த காலத்தில் அப்படி நல்ல ஆட்கள் உண்டு, அதனால தான் மழை பெஞ்சுது. இன்றைக்கும் இருக்காங்களான்னு தெரியல, மழை பெய்யுது. ஆமே. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லலாமா? உண்மையான ஊழியக்காரனாய், பிரியமான ஊழியக்காரனாய் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ உடன் ஊழியக்காரனாய் இருக்கிறவங்க முதல்ல ஜெபத்தில் நிலைச்சிருக்கணும், ஜெபத்தில் பெருகணும். 2வது பிரியமான ஊழியக்காரனாய் இருக்கணும். ஆமீன் சொல்லலாமா? யாருக்கு பிரியமான ஊழியக்காரனாக இருக்கணும்? முதல்ல ஆண்டவருக்கு, 2வது ஊழியக்காரர்களுக்கு. ஆமீன் சொல்லலாமா? உங்கள் உடன் ஊழியக்காரன் நினச்சோன்னே ஊழியக்காரன் சந்தோஷப்படணும். இப்போ சில இடத்துலலாம் ஒருத்தர்கிட்டயே நிறைய வேலை கொடுப்பாங்க. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் வேலை பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேருக்கு வேலையே இருக்காது, சும்மாவே ஓப்பி அடிப்பாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு நிறைய வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காரணம் என்னன்னு கேட்டால் முதலாளி சொல்லுவான், இவன் நல்ல வேலைக்காரன், கொடுக்கறதெல்லாம் செய்கிறான், அதனால் இன்னும் கொடுக்கணும்னு என்ன செய்யுது தோணுது. ஒருத்தன் உதவாத வேலைக்காரனாக இருக்கான், ஒன்று கொடுத்தாலே செய்ய மாட்டான், அவனுக்கு 2வது என்னால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்த ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்போ எந்த ஒரு விஷயமும் நமக்கு அருளப்பட்டது, கொடுக்கப்பட்டதுன்னா, என்ன சொல்கிறது, ஊழியத்தை நிமித்தம் நமக்கு கிடைச்சதுன்னா அது உண்மையும் உத்தமமாக, தேவனுக்கு பிரியமாய், ஊழியக்காரருக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்ளும் போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 2வது காரியம் நம்ம பார்த்தது என்னன்னு, பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமா இருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் ஒரு உண்மை நமக்கு கண்டிப்பா வேணும். பிரியமானவர்களே, பிரியமும் உண்மையுமான ஆண்டவரோட வார்த்தை இருக்குல்ல, உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்துல அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக்குவேன் இயேசு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதே போல நம்ம வாழ்க்கையில பிரியமான வேலைக்காரனாவும் இருக்கணும், உண்மையான வேலைக்காரனாவும் இருக்கணும். கேசி பிரியமான வேலைக்காரனா இருந்தான், ஆனா உண்மையான ஊழியக்காரனா இருந்தானா? காசுக்காக என்ன செஞ்சுட்டான்? யார் பின்னால போனா? குஷ்டரோகி பின்னால போனான். ஆண்டர் பார்த்தா, நீ குஷ்டரோகி பின்னால போனால, குஷ்டரோகி உன் பின்னால, குஷ்டரோகம் உன் பின்னாலே வரும் அப்படின்னு சொல்லிட்டார். பின்னாலே வரும்னா அவன் சந்ததிக்கே அவனுக்கு அந்த சாபத்தை வாங்கிட்டான். ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பணத்துல எல்லா விஷயத்திலும் எப்படி இருங்க? உண்மையா இருங்க. பிரியமாவும் உண்மையாவும் இருக்கணும். ஆமேன். முதல்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஜெபிக்கணும். சத்தமா சொல்லுங்க. உடன் வேலையால் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபம் ஜெபம் ஜெபம்னு இருக்கணும் எப்பவுமே. கொஞ்சம் டைம் கிடைச்சா கொஞ்சம் 4 பேர்ட்ட கதை பேசுவோம்னு நினைக்க கூடாது, ஜெபிக்கணும்னு நினைக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ அந்த ஜெபத்தில் நம்ம வளர வளர ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். 2வது பிரியமும் உண்மையுமான ஊழியக்காரனா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். போதும், அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஆமென். ஒரு நல்ல ஊழியக்காரன், உடன் ஊழியக்காரன் எல்லா விஷயத்தையும் ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தணும். ஆமென் சொல்லலாமா? இட்ஸ் a very good quality. உடன் வேலையாள்னா என்ன நடந்தது?
ஏதாவது உங்களை நம்பி ஒரு இடத்துல அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஏஜ் சர்ச்சில் கேர்சல் அதிகமாக நடக்கும். சில கேர்சல்லாம் நடக்காமையே நடந்ததாக கணக்கு எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு முறை பாஸ்டர் கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்து வந்து திடீர்னு வந்து பார்த்தா ஆட்கள் வரல, ஒன்றும் நடக்கல, ஆனால் கேர்சல் நடக்குதுன்னு சும்மா பேருக்கு எழுதி எழுதி பெருமைக்கு பாஸ்டர்ஸ் முன்னாடி கைத்தட்டல் வாங்கிறதுக்காக சில பேர் அநியாயம் பண்ணி அப்புறம் அவர் கண்டுபிடிச்சி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு நல்லா தெரியணும், நமக்கு முதல்ல ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், ஊழியக்காரருக்கு பிரியமாக இருக்கணும். ஆமென். ரெண்டாவது, மூணாவது, நமக்கு ஒரு கரெக்டான உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், தெரியப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னார் நம்ம ஜெபத்தில், நம்ம சபையில் வராமல் இருக்கிற ஊழியக்காரவங்கள ஃபோன் போட்டு அவங்கக்கிட்ட பட்சமாக பேசுகிறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னார். அப்போ ஆண்டவரே எல்லாம் யூத் பிள்ளைங்க இருக்காங்க, யார் ஆண்டவரே சொல்லுது? யூத் பேசுகிறதுக்கு அவங்க ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் இல்லையா? நம்ம மற்றவங்கக்கிட்ட வராதவங்கள்ட்ட பேசணும். யாரப்பா சொல்கிறது? நான் யூத் வேணாம் அப்படிலாம் நான் சொல்லலை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், யாரப்பா சொல்கிறது? அப்பா ஆண்டவர் வந்து நவீனகுமாரி சிஸ்டர் காமிச்சார். ஆமென். அவங்கக்கிட்ட அந்த ஊழியத்தை கொடு, ஃபோன் பண்ணி விசாரிக்கிற ஊழியம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ சொல்லும் போதே சொன்னேன், நீங்கள் விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் எனக்கு என்ன செஞ்சிடணும்? தெரியப்படுத்திடணும். நான் ஃபோன் எடுக்கலைன்னா கூட நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அது நல்ல ஒரு குவாலிட்டி. ஆமேன். எல்லா விஷயத்தையும் சின்னதாகிலும் பெரியதாகிலும் பொறுப்பு யார் என்ன கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம உத்தரவாதம் கொடுக்கறது நம்ம மேலே விழுந்த கடமை. ஆமேன். அந்த சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். அப்புறம்தான் பெரிய விஷயத்தில் உங்களை உயர்த்துவார், அதிகாரியாய் மாற்றுவார், உங்களுக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஊழியத்தில் உங்களை அழகாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியம் கற்றுக்கொண்டோம். என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணணும், பிரியமான உண்மையான ஊழியக்காரனா இருக்கணும். எப்பா பேர் அப்படிதான் இருந்தார், பிரியமானவனாவும் இருந்தாரு, பிரியமானவனா இருக்கணும்ட்டு உண்மையை விட்டுறக்கூடாது. தாவீதை பத்தி என்ன சொல்லுது வசனம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் என் இருதயத்துக்கு. அப்புறம் வசனம் சங்கீதத்துல சொல்லுது, அவன் உண்மையின்படியே ஜனங்களை விசாரித்தான், நாடுகளை மேய்த்து. ஹல்லேலூயா. அதனால சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் அதிகாரியாக மாற்றினார். 72ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உண்மையின்படியும் திறமையின்படியும் ஆடுகளை மேய்த்தான். ஆமேன். அப்போ பிரியமாகவும் இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும். ஆமேன். அப்புறம் 3வது தெரியப்படுத்தணும். ஆமேன். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? தெரியப்படுத்த. யாருக்கு தெரியப்படுத்தணும்? எல்லாருக்கும் தெரியப்படுத்திடக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, விஷயம் தெரியுமா, அந்த விசுவாசி இந்த விசுவாசிட்டு, இந்த விசுவாசி அந்த விசுவாசி, அப்படி சொல்லக்கூடாது. ஊழியக்காரருக்கு மட்டும் என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஆண்டவர் நம்ம தலையில் வைக்கிறார். ஆமேன். அவர் திட்டத்தின்படி, அவர் சித்தத்தின்படி அழைத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இல்லைன்னா வர முடியாது. யாரும் கூப்பிட்டு யாரை பிரியப்படுத்த வரல, அவரை பிரியப்படுத்த வந்திருக்கீங்க. அப்போ வந்ததுனால இன்றைக்கி 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். நீ ஜெபிக்காமல் கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு பகல் கனவு காணாதே. ஹல்லேலூயா. அது வெறும் பகல் கனவாக தான் போயிடும், ஜபமே இல்லை. நான் நினைப்பேன் சில பேர் இங்கே ஜபம் நடந்துருக்கோம், ஆனால் எப்படி தான் இருப்பாங்களோன்னு தெரியாது அப்படின்னு யோசிப்பேன். ஜபம் நடக்கும் போது நீங்கள் நம்ம சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ஆண்டவர் பார்வையில் அது அருவருப்பு. ஜபத்துக்கு முக்கியத்துவம் நமக்கு முதல்ல கொடுக்கணும். நம்ம கர்த்தர் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெபிக்கணும். ஜெபிக்க தெரிலன்னா அவர்கிட்ட கேளுங்க, சொல்லி கொடுப்பாரு. ஜபம் ஒரு பெரிய இன்பம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? இன்னைக்கு வந்தேன், சரியான டயர்டில் வந்தேன், ஆனால் படுக்கணும்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் படுக்க முடியல. போனோடனே முட்டி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். அவர் சொல்லாததை நான் சொல்கிறதுனா அதில் பிரயோஜனம் இல்லை. அவர் சொன்னதை நான் சொன்னால் மட்டும்தான் அதுக்குரிய இம்பேக்ட் உங்களுக்குள்ளே வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸோ 2வது பிரியமாயும் இருக்கணும், உண்மையாயும் இருக்கணும். ஆமேன். 2மே முக்கியமானது நம்ம வாழ்க்கையில். 3வது தெரியப்படுத்தணும், எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தணும். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தில்
கரங்களை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல தியானங்களுக்காக, நல்ல வெளிப்பாடுகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூலியர் கூடுகையில் என் தேவன் மகிமையாய் எங்களை பயன்படுத்துகிறதற்காக நன்றி. உமக்கு பிரியமான ஊழியர்களாய், ஆமென், உடன் ஊழியர்களாய் கர்த்தர் பிரித்தெடுத்த உங்கள் திட்டம், உங்கள் நோக்கம் நிறைவேறுவதாக. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உங்களை உண்மை உள்ளவன் என்று நம்பி ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தை உங்க கருத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை நீங்க உண்மையும் உத்தமமாய் தேவன் பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு செய்வீர்களானால், மனுஷன் பார்வைக்கு, கண்களுக்கு பிரியமா இருக்க நீங்க நடக்காம கர்த்தர் கண்கள்ல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க ஊழியக்காரர்களுடைய கண்களிலும் பிரியமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். பிசாசனுடைய பயமூர்த்துதலுக்கு பயப்படாதீங்க. திடன் கொண்டு நில்லுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. கர்த்தர் மகிமையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர். கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. என்னை உண்மையுள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர். கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. மாம்சங்கள் சாகனுமே, என் சுயம் சாகனுமே. ஊழியம் செய்யனுமே, சாட்சியாய் வாழனுமே. சொல்லுமா, மாம்சங்கள் சாகனுமே, என் சுயம் சாகனுமே. ஊழியம் செய்யனுமே, சாட்சியாய் வாழ